ப்ரோ வாட்டர் மெலன் எப்படி இருக்கு? ஜூஸ் நல்லா இருக்குது. ஆனால் இந்த பேர் ஏன் அந்த ஆள் வச்சு சுற்றினுங்கிறாப்பலன்னு தெரியல எனக்கு. இவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குது, இனிமையாக இருக்குது, சில்லுன்னு உள்ளே இறங்குது. ஆனால் அந்த பேரோட அந்த மூஞ்சை பார்க்கும்போது கொஞ்சம் எரியுது. இப்போ சில்லுன்னு இருக்குது, ஜூஸ் குடிக்கும் போது அந்த பேரோட அந்த முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் எரியுது. ஓகே, நீங்க பிக் பாஸ் சீசன் 9 ஃபுல்லா பாக்குறீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் முதல்ல? பிடிச்ச விஷயமா அண்ணன் பண்ணுற கவுண்ட்ரு காமெடி, அதுக்கப்புறம் வந்து இந்த கலாய்க்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து அதை பிளான் பண்ணி பண்ணுவாங்க. எங்கள் தலைக்கட்டு அது நேச்சுரலாகவே இருக்கும். அதனால நீ தலை படத்தை வச்சு ஒரு கவுண்டர் அடிச்சிருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்களா இல்லையா? விசுவாசம் வேண்டும்னாங்க. அதுக்கு பேர் இது அஜித் சார் படத்துக்கு பார்க்கணும் அப்படின்ட்டாப்புல. அஜித் சார் அப்படின்ட்டாப்புல. அது என்ன நல்ல விஷயம் தானே அது. அந்த காமெடி யாருக்கு வரும் திடீர்னு? ஓகே, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வாட்டர் மெலான் கேட்டதுனால வினோத்தனா வாட்டர் மெலான் அந்த காம்போவை பற்றி நீங்கள் தான் பேசியே ஆகணும். அந்த காம்போ எப்படின்னா வந்து அண்ணன் வந்து இப்போ சொல்கிறாருல வாட்டர் மெலான் என்னை வச்சு ஃபேமஸ் ஆகிறேன்ட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், வினோத்தனனை வச்சு நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. அவர் நிறைய பேர் ஃபேமஸ் ஆக்கி விட்டுருப்பாரு. அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது ஃபஸ்ட்டு வினோத்தனனுக்கு. மற்றவங்கள வச்சு அவங்க பேரை வச்சு நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அவருக்கு துளி கூட எண்ணம் கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரத்துலேயும் அவர் ஒன்றா நம்பராக இருப்பாருங்க எங்கள் கானா டீமில். ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வேணும். இப்போ நான் எங்கன்னா ஒரு டோலாக் வாசிக்க போகிறேன்னா அவர் என்னை ரெஃபர் பண்ணுவார். அருணாச்சலத்தை அனுப்பிச்சி விடு, கீபோர்டு வந்து நம்ம தினேஷ் கீபோர்டு இருக்கார்ல, தினேஷை போய் வாசிக்க விடு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து வேற ஒருத்தனை வச்சு எப்படி ஒரு வளரணும்னு நினைப்பாரு. இப்போ ஸ்டார்டிங் பிக் பாஸ் அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து எவிக்ஷன் வரும்போது நிறைய பேர் அவங்க ஃபேமிலி ஸ்டோரி சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நான் இத்தனை படம் பாடிட்டேன், ஆனால் இவங்க இப்போ தான் இது பண்ணாங்க, இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி முன்னாடி நிறுத்துறாரு. ஆனால் அவங்களே இப்போ வந்து அண்ணனுக்கு அகைன்ஸ்டாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன விஷயம்னா, இப்போ அவங்களே அப்பயே புரிஞ்சிருக்கணும்ல, அது எனக்கு அந்த ஃபெமிலியர் தேவையில்ல, நான் என்னோடய ஃபெமிலியரில் இருக்கேன், எனக்கு இந்த ஃபெமிலியரே தேவையில்ல அப்படின்னு முன்னாடியே வச்சிட்டாரு அந்த கருத்தை. இதுக்கப்புறம் இவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ யார் தப்பாக பேசுறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல ஃபஸ்ட்டு.